பாப்பா எல்லோருக்கும் வணக்கம். இப்போ என்ன வீடியோனா, நேற்று வந்து ஒரு சில பொருள்கள் தான் காட்டியிருந்தேன் சாமி கொண்டு போகிறது. இன்னைக்கு வந்து மீதி பொருள் வாங்கியாச்சு. உண்டியல் வாங்கியாச்சு. இதை விட பெரிய உண்டியல் வந்து ரொம்ப பெருசா தான் இருக்கு. அதை நம்ம வந்து கொண்டு போக முடியாது. இதை விட குட்டியாம இருக்கு. அதனால இது அளவா இருந்துச்சு. ஏன்னா அவங்க கோவிலுக்குள்ள எடுத்து வச்சுக்கிற மாதிரிதான் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அதுதான் பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால இந்த உண்டியல் வாங்கியாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. அழகா இருக்குது. கரிச்சாமி கோயிலுக்கு சூப்பரான உண்டியல். உண்டியல் வழியா பணம் போட்டுருங்க மக்களே. நம்ம கருப்பராயனுக்கு எல்லாரும் போடுவோம். அப்புறம் குத்து விளக்கு இதை விட பெருசா வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இதுவே ஃபுல் வெயிட். உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியுது என்னன்னு தெரியல. 2 அடிக்கு கொஞ்சம் மேலதான் இருக்கும் போல இருக்கு. 2 அடி இருக்கும். 2 அடின்னு சொன்னாங்க கடையில. நல்லா ஃபுல் வெயிட்டா இருக்குது. இதுவே போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை விட பெருசெல்லாம் வாங்கணும்னா தூக்க முடியாது. ஆமாங்க, தூக்கி விளக்குறதும் கஷ்டங்க. அது வந்து கருப்பராயனுக்கு பூஜை பண்ணும் போது அவங்க தூக்கி தூக்கி வச்சுதானே இது பண்ணணும். இருக்கு. அவங்கதான் 2 அடி போதுன்னு கோவிலே சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால 2 அடியை வாங்கியாச்சு. அப்புறம் இன்னும் அந்த உபயம் சொன்னவங்களுடைய பேர் நல்லா போட்டீங்களா? போட்டாச்சு. சூப்பர். வந்து சந்தான லட்சுமி மணிமாறன் பேரு. சே சூப்பர். அவங்க குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு ஆலமரத்து கருப்பணசாமி என் 2 பக்கத்துணை இருந்து பாதுகாத்து வரணும். மற்றும் அத்தனை நல்ல நன்கொடை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கும் பக்கத்துணை இருந்து பாதுகாத்து வரணும். சொல்லுங்க. நாளைக்கு கண்டிப்பாக கும்பாபிஷேகத்துக்கு வந்துருங்க 10 to 11. இது அவங்க 2 பேர் அவங்க மட்டுமே செப்பரேட்டா இந்த குத்து விளக்குக்கு மட்டும் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. அதனால மட்டும்தான் அவங்க பேர் மென்ஷன் பண்ணிருக்கு. நீங்க அதையும் கேட்பீங்க. அதுல மட்டும் அப்படி போட்டு இதுல மட்டும் பேரை ஆமா அவங்க குத்து விளக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ அமௌண்ட்டோ ஃபுல் அமௌண்ட் அவங்க அனுப்பிட்டாங்க. அதனால அவங்க பேர் மட்டும் போட்டிருக்கிறேன். அப்புறம் நம்ம சேனல் நேம் வந்து அவங்களா போட சொன்னாங்க. நான் கேட்கவே இல்லை. அவங்களா போடுன்னு சொன்னாங்க. அதனால போட்டிருக்கிறோம். இது வந்து எல்லோருமே கலந்து வாங்கினது. மொத்தமா எல்லாம் அனுப்புவாங்கல்ல 200 ரூபா இப்படி 500 ரூபா அனுப்புனதுல மொத்தமா வாங்கினது. இதனோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குத்து விளக்கு 6477. 6477. அப்பா 12800 சம்திங் வருது. அதுல கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. இது உண்டியல் பாத்தீங்கன்னா 6020. அதுல வந்து இதுலயும் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. என்ன 100 200 இப்படித்தான் குறைப்பாங்க. பரவாயில்ல, சாமிக்காக குறைச்சிருக்கிறாங்க. இது 6000. இது 13,000 பக்கமா வருது. பரவாயில்ல. எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க. இப்ப கோவிலுக்கு எடுத்துட்டு போறோம். எடுத்துட்டு போய் நல்லபடியா கோவில்ல ஃபர்ஸ்ட் 101 ரூபா உண்டியல காணிக்க போட்டு ஆலமரச்சாமி கோயிலுக்கு கொண்டு போய் வச்சு 101 ரூபா உண்டியல காணிக்க போட்டு நல்லா திருப்தியா வேண்டிட்டு வந்துருங்க. அப்புறம் காலையில் கும்பாபிஷேகத்துக்கு 10 to 11 10 மணிக்கு அங்க இருக்கணும். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் வர முடிஞ்சவங்களாம் வாங்க. இல்ல வர முடியலன்னா நம்ம வீடியோ போடுறோம், அதுலயே தரிசனம் பண்ணுங்க. எப்பயுமே கருப்பராயன் துணை இருப்பா. நீங்க வந்து 2 பேர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க வேண்டுதல் நிறைவேற்றிட்டார், ரொம்ப நன்றி நன்றின்னு. ரொம்ப நன்றி. அதே மாதிரி எல்லாரோடைய வேண்டுதலையும் அவர் நிறைவேற்றுவாரு. நான் இன்னைக்கு கூட போய் கோயிலில் எல்லாம் அவங்க அந்த கோயில் சேர்ந்தவங்க என்னை கண்டதே வாங்கிட்டுச்சுன்ட்டு உங்களை பார்த்து 1 வருஷம் ஆச்சு அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சொல்லங்காட்டி ஆமாங்க இப்படி கோயில் அமையும் நான் நினைக்கவே இல்லைங்க. அது உங்களுக்கு மட்டும் சாமி இல்லை எங்களுக்கும் சாமின்னு காட்டி ஆமாங்க ஆமாங்க உங்களுக்கும் சாமி உங்களுக்கும் சாமி எல்லாருக்குமே சாமி தான். அப்புறம் காய்கறியும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவங்க வந்து ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் லெஸ் பண்ணி அங்கே திருப்பூர்லேருந்து ஃப்ரீயாகவே, அதாவது ஆமாம் அவங்க வந்து பாவம் அத்தனை மூட்டைகளையும் அவங்களா தூக்கி போட்டு கோயிலில் கொண்டு வந்து இறக்குனாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆலமரத்து கருப்பசாமி எப்போ அவங்களுக்கு காய்கறி வியாபாரம் அமோகமாக நடந்தால் அவங்க நல்லா இருக்கணும். வந்து நம்ம சேனல் மூலியமா நம்ம சொன்ன வார்த்தைக்காக இது எல்லாமே கிடைச்சிருக்கு சாமிக்கு. ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட ஒரு 40,000 பக்கமாக சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நம்ம ஒரு சில பொருள் வாங்கி அங்கே இருக்கிற மக்களுக்காக கூட நாங்கள் நினைக்கல. எங்களுக்கு ஆலமரத்து கருப்பசாமி எப்பவுமே வேணும் எங்களுக்கு. அதுக்காக நாங்கள் வந்து உங்ககிட்ட கேட்டோம். அதுக்காக நீங்களும் அந்த சாமி உங்களுக்கு வேணுங்கிறதுனால உங்களை வரவழைக்குது. உங்கள் பொருட்களை எல்லாம் வந்து கோயிலுக்கு வர வைக்குது. அங்கே திருப்பூர்லேருந்து காய்கறிக்காரங்க வரணும், அவங்கள வரவழைச்சிருக்குது. அந்த தெய்வத்துக்காக நீங்கள் எப்பவும் நீங்கள் செய்யணும். நீங்கள் நினச்சி கும்பிடுங்க. உங்கள் வீட்லேயே நினச்சி கும்பிடுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த விளாகில் பார்க்கலாம். கொண்டு போய் கோவிலில் கொடுத்துட்டு வந்துட்டு ஒரு ரிசப்ஷனுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. அது அடுத்த விளாகில் பார்க்கலாம். ஓகே, இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சு. உண்டியல் எப்படி அழகாக இருக்குதா? அது வந்து மயில் போட்டதா? மயில் சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் அந்த அம்மா 15,000 ஆனாலும் சரி 20,000 ஆனாலும் சரி நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்களாம்மா. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதான் அவங்க 2 அடி தான் வாங்க சொன்னாங்க. கோவிலையும் 2 அடி தான் வாங்க சொன்னாங்க. கோவில் எது தேவையோ அது வாங்கியாச்சு பொருள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய். வணக்கம் அனைவருக்கும். காட்டணுங்கிறதுக்காகவே
எடுத்துட்டு வந்துட்டு நீதான் இது நேற்று பேரடிக்க முடியாமங்க இருட்டுக்குள்ள டைமில் போயிட்டு 10 மணிக்கு வந்துட்டாங்க வச்சு போட்ட கடையிலேயே இப்போ மறுபடியும் போய் வாங்கிங்க 4-5 டைம் கோபி போயிட்டோம். இதுக்காக வந்து டெய்லியும் கோபி போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நல்ல பொருள் கிடைக்கலிங்கிறக்காக எப்படியோ பரவாயில்ல நல்லதாக வாங்கிட்டோம். மன திருப்தியா கொண்டு போய் கோயிலுக்கு கொடுத்துட்டு வரோம். ஆமாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம. வணக்கம் வணக்கம். ஈஸ்வரன் கோவில் இவர் தான் ஆராதனா கையை பிடிச்சி இழுத்துட்டு எவ்வளோ தூரம் நடந்து வந்து தெரியுமா? இவர் வந்து கையை பிடிச்சி அங்கே கணபதி ஹோமம் பண்ணவர் இவர் தான் நீலாமலயத்தில் வீட்டில். அவரா அவர் வேப்பாளையம் அவரு எங்க வந்து டீச்சர் समर्पयामि नीलानरङ्गयज्ञ सर्वमेव